ஆஷுரா தினத்தின் சிறப்பும் அந்த நாளில் நோன்பு வைத்தால் என்ன சவாபு கிடைக்கும் என்பதை எல்லாம் கேட்க போகின்றோம். மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறது கடமையாக இருந்தது. ஃபர்த். எப்போ ரமதானுடைய மாதத்தின் நோன்புகள் கடமையானதோ ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைப்பது கடமையாக இருந்ததில்ல, அது விடப்பட்டது. அது முஸ்தஹப் என்ற சட்டத்துக்கு போய்விட்டது. நோன்பு வைத்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். உலக வாழ்க்கையின் கடைசி வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் 2 நோன்பு வைப்பேன். முஹர்ரமுடைய 10வது நாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. பல சமுதாயத்தில் அந்த ஆஷூராவுடைய தினத்துல அல்லாஹு தாலா ஒரு பெரிய வரலாற்றை நடத்தினான். நபிமார்கள் மீது அல்லாஹு தாலா அருள் பொழிந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தாலா அந்த நாளில் அவருடைய எதிரி ஃபிரோனை விட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவருடைய கூட்டத்தினர்களையும் காப்பாற்றினான். அந்த நாளில்தான் நூ அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஜூதி மலைக்கு மேல் வந்து நின்று அவர்கள் பாதுகாப்பாக கப்பலிலிருந்து வெளிவந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவ மன்னிப்பு அந்த நாளில்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லாஹ் தஆலா ஆஷூராவுடைய தினம் வந்தாலேயே இந்த உம்மத்தினர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தியாக மரணத்தை, ஷஹாதத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஆஷூராவையும் அவருடைய தியாக மரணத்தையும் சேர்த்து விட்டான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்புள்ள. அல் ஹசன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாலிபர்களுடைய 2 தலைவர்கள். 2 பேரப்பிள்ளைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் யாரும் செய்யாத ஒரு செயலை செய்தார்கள். அவர் அந்த நேரத்தில் விட்டு கொடுத்தாரே, அது சிறந்த செயல். இவர் இந்த நேரத்தில் போரிட்டார் இல்லை, இதான் சிறந்த செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா, சஹீஹான ஹதீஸ், இருவரை நான் நேசிக்கின்றேன், நீனும் இவர்களை நேசிப்பாயாக. யாரெல்லாம் இவ்விருவர்களை நேசிக்கின்றார்களோ அவரை நீ நேசிப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை நாம் நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்லாதவரை நம்முடைய தொழுகை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாத்துக்கு எதிரான செயல்கள் நாம் செய்யக்கூடாது. சிலர் அந்த நாளில் அந்த பஞ்சா வச்சு நெருப்புல எல்லாம் நடந்து போறாங்க, தப்புங்க. இதெல்லாம் நீங்க ஒரு என்டர்டைன்மெண்டா அன்னைக்கு நைட்டுக்கு ஃபுல்லா டான்ஸ் பண்ணிக்கிட்டு, மியூசிக் அடிச்சுக்கிட்டு, பேண்ட் அடிச்சுக்கிட்டு தீ மிதிக்கிறீங்க. பெரிய விஷயமா தீ மிதிக்கிறது? முஸ்லிம் இல்லாதவர்கள் கூட தீ மிதிப்பாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஷரியத்தின் மீது வாழ்வதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் ஆஷூரா தினத்தின் சிறப்பும் அந்த நாளில் நோன்பு வைத்தால் என்ன சவாபு கிடைக்கும் என்பதை எல்லாம் கேட்க போகின்றோம். ஆஷூரா என்றால் 10வது. முஹர்ரமுடைய 10வது நாள், முஹர்ரமுடைய 10வது நாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆகையினால் அந்த நாளை நாம் ஆஷூரா என்று பேர் வைத்திருக்கிறார்கள். ஆஷூரா தினத்தில் வரலாறில் பல சம்பவங்கள் நடந்தன. சஹீஹான செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நாளில் அவருடைய எதிரி ஃபிரோனை விட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவருடைய கூட்டத்தினர்களையும் காப்பாற்றினான். முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பல் அதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அந்த நாளில்தான் நூ அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஜூதி மலைக்கு மேல் வந்து நின்று அவர்கள் பாதுகாப்பாக கப்பலிலிருந்து வெளிவந்தார்கள். இதுவும் சஹீஹான செய்தி. மற்ற ஹதீஸ் கிதாப்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவ மன்னிப்பு அந்த நாளில்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மற்ற தஃப்சீருடைய கிதாப்களில் மற்ற நபிமார்களை பற்றியும் வந்திருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உடைய சமூகத்தினர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். ஆஷூரா தினத்தில் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளில்தான் உடல் நிவாரணம் பெற்றார்கள். அந்த நாளில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ரூத் என்ற மன்னன் நெருப்பில் போட்டான். அல்லாஹ் தாலா அவரை காப்பாற்றினான். அப்படி பல செய்திகள் இருக்கின்றன. அந்த நாளுக்கு ஒவ்வொரு நபிமார்களும் கண்ணியம் படுத்தினார்கள், நோன்பு வைத்தார்கள். எப்படி தெரியுது என்றால், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான யௌமு ஆஷூரா தசூமுஹு குரைஷுன் ஃபில் ஜாஹிலியத்தி. ஜாஹிலியா என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நபி என்று சொல்வதற்கு முந்திய காலத்துக்கு ஜாஹிலியா என்று சொல்லுவாங்க. அறியாமையின் காலம். அந்த காலத்துல எந்த வேதமும் இல்லை மக்கள்கிட்ட, எப்படி தொழுவணும், அந்த கல்வி இல்லாததின் காரணமாக ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுவாங்க, அறியாமையின் காலம். அப்ப ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், குரேஷியர்கள் அந்த ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமையின் காலத்திலும் ஆஷூராவுடைய தினத்தில நோன்பு நோற்றார்கள். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யசூமு ஆஷூரா ஃபில் ஜாஹிலியத்தி. அவர்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம் எப்படி இருந்தது என்றால், குரைஷியர்கள் எது வணக்கம் என்று செய்தார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களுடன் சேர்ந்து அந்த வணக்கத்தை செய்தார்கள். அவங்க தவாஃப் செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்தார்கள். அவர்கள் மகாம் இப்ராஹிம்க்கு கண்ணியப்படுத்தினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினார்கள். அவர்கள் காபாவை கண்ணியப்படுத்தினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினார்கள். அப்போ எந்த காரியங்களில் எது வணக்கம் என்று அவர்கள் செய்கிறார்கள், எந்த காரியங்களில் அநீதி அனாச்சாரம் இருக்கிறதோ அந்த காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. அநீதி அனாச்சாரங்கள் இல்லாத மற்ற நல்ல காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வழியில் அவர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகையினால் ஆஷூரா தினத்தில் தான் நபி என்று சொல்வதற்கு முன்பிலிருந்தே நோன்பு வைத்தார்கள். ஃபலம்மா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, இது புகாரியோடைய ஹதீஸ். ஃபலம்மா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனதா, எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்தார்களோ அந்த நாளில் நோன்பு வைத்தார்கள். மேலும் மற்றவர்களுக்கும் நோன்பு வைப்பதற்கு கட்டளையிட்டார்கள். அப்போ மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறது கடமையாக இருந்தது, ஃபர்த். ஃபலம்மா ஃபுரித ரமதான், எப்போ ரமதானுடைய மாதத்தின் நோன்புகள் கடமையானதோ அப்போ அந்த நோன்புகள் கடமையாகிவிட்டது. வதுரிகா சௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில் நோன்பு வைப்பது கடமையாக இருந்ததில்ல, அது விடப்பட்டது. மன் ஷா சாமஹு வமன் ஷா தரகஹு, யாரு நாடுகின்றாரோ அவர் நோன்பு வைத்தார், யாரு நாடவில்லையோ அவர் நோன்பை விட்டார்கள். அது முஸ்தஹப் என்ற சட்டத்துக்கு போய்விட்டது. முஸ்தஹப் என்றால் என்னங்க? அந்த செயலை செய்தால் நன்மை கிடைக்கும், செயலை என்றால் குற்றம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு செய்தி சொன்னதற்கு பிறகு அந்த நோன்புடைய பல சிறப்புகளை நாம் கேட்போம். அந்த நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திலும், பல சமுதாயத்தில் அந்த ஆஷூராவுடைய தினத்துல அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய வரலாற்றை நடத்தினான். நபிமார்கள் மீது அல்லாஹ் தஆலா அருள் பொழிந்தான். ஆனா இந்த உம்மத்து கூட அந்த நாலு கண்ணியம் செய்கிறது இல்ல, நோன்பு வைக்கிறோம்ல. வரலாறை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து இதுவரை ஆஷூரா தினத்தில் நடந்த செய்திகளில், சம்பவங்களில், நிகழ்வுகளில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாரே, அந்த வரலாறை விட, அந்த சம்பவத்தை விட பெரிய எந்த ஒரு விஷயம் நடக்கவில்லை. அப்போ என்ன தெரியுது? அல்லாஹ் தஆலா ஆஷூராவுடைய தினம் வந்தாலேயே இந்த உம்மத்தினர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தியாக மரணத்தை, ஷஹாதத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஆஷூராவையும் அவருடைய தியாக மரணத்தையும் சேர்த்து விட்டான். ஆகையினால் முஸ்லிம்களாகிய நாம்
ஒவ்வொரு ஆஷுரா தினத்திலும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய அந்த தியாக மரணத்தையும் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர புள்ள, அவர்களுடைய 4வது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய 2வது மகன். அவருடைய அண்ணன் பேர் என்ன? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இங்க மற்ற மகள்கள் கூட இருந்தாங்க. 4வது மகள் என்றால் 3 மகள்கள் இருக்கிறாங்கல்ல. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கு இல்லாத சிறப்பு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அல்லாஹு தாலா யாரை விரும்புகின்றானோ சிறப்பிக்கின்றான், யாரை விரும்புகின்றானோ அதிகமாக கண்ணியம் தருகின்றான். இது நான் சொல்லலைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திர்மிதி, நஸை மற்ற பல கிதாபுகளில் இருக்கின்ற சஹீஹான உண்மையான செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹஸனு வல் ஹுசைன், ஹசன் மற்றும் ஹுசைன் யார் இவர்கள்? சையிதா, 2 தலைவர்கள், ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாலிபர்களுடைய 2 தலைவர்கள். அப்ப மற்றவர்களை விட இவர்களுக்கு சிறப்பு இருக்கு. ஃபாத்திமா நாயகிக்கு என்ன சிறப்புங்க? அதே ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமத்து சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தின் பெண்களின் தலைவியாக ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை நாம் நேசிக்க வேண்டும். அந்த குடும்பத்தினர்களில் எல்லா குடும்பத்தினர்களை நாம் நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஒவ்வொரு தொழுகையிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்லாத வரை நம்முடைய தொழுகை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? கடைசியில நம்ம என்ன ஓதுறோம்? அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை அனுப்புவாயாக, மேலும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும். அந்த அளவுக்கு தொழுகையில கூட நாம் அவங்களுக்காக துவா செய்கிறோம், அவங்க மீது ஸலவாத்தை அனுப்புகின்றோம். அந்த அனைத்து குடும்பத்தினர்களில் சிறப்பானவர்கள் என்ற 3 நபர்களும், மேலும் ஃபாத்திமா நாயகின் கணவன் ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பாவுடைய மகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆவார்கள். இந்த தலைப்பில் கீழ் பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதே ஒரு தலைப்பாக நாம் பேசலாம். அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாராட்டி இருக்கிறாரு? சய்யித். சய்யித் என்றால் லீடர், தலைவர், முன்மாதிரி, முன் உதாரணம். புரிஞ்சுச்சாங்க? இந்த 2 பேர பிள்ளைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் யாரும் செய்யாத ஒரு செயலை செய்தார்கள். கருத்து வேறுபாடு இருந்தது. 2 நபர்களும் செய்த நேரத்தில் 2 காரியங்களை செய்தார்கள். அந்த 2 காரியங்கள் செய்கின்ற நேரத்தில் கருத்து வேறுபாடு இருந்தது. இது நடந்தது சரியா தப்பா என்று. இதுவரைக்கும் இருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூத்தவர், அவர் என்ன செய்தாரு? அவருக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மத்தியில போர் நடக்க போனது. அந்த நேரத்தில் சமாதானம் செய்தார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார், நான் தான் கலீஃபா. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலீஃபா. போர் நடக்க போகுது. அப்போ ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, முஆவியா, என்னுடைய ஆட்சிக்காக, என்னுடைய பதவிக்காக ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் சேர்ந்த ஒரு நபர் கூட மரணிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஆட்சி உங்களுடைய உரிமை இருந்தால் உங்களுடைய உரிமையை நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த ஆட்சி என்னுடைய உரிமையாக இருந்தால் உம்மத்தினர்கள் தனக்கு மத்தியில் சண்டையிடக்கூடாது என்பதற்காக நான் இதை தியாகம் செய்கின்றேன். சின்ன விஷயமா? சிலர் சொன்னார்கள், அவர் பயந்துட்டாரு, அவர் தப்பான முடிவு எடுத்தாரு. கேள்வி வருது இல்ல?
அவங்க சொல்றதுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அல் ஹசன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் அவர் உங்களுடைய தலைமை, அவர்தான் உங்களுடைய தலைவர். அதே போல அதே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நல்லவர், விட்டு கொடுத்துட்டார். அவருக்கு பிறகு அவருடைய மகன் யசீத் மோசமானவன், கெட்டவன். ஆதாரத்துடன் பேசுகின்றேன். அவன் ஆட்சியாளன் வருகின்ற நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், இது தவறு. சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த அநியாயக்காரன் கலீஃபாவாக வருவது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது மறுத்ததின் காரணமாக கர்பலா நடந்தது, ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னும் சிலர் பேசுகின்றார்கள், மார்க்கம் தெரியாதவர்கள், ரசூலுல்லாவுடைய நேசம் உள்ளத்தில் இருக்காதவர்கள், ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்களுடைய அந்தஸ்தை விளங்காதவர்கள் சொல்கிறார்கள், அவர் தப்பு பண்ணிட்டார், ஏன் போரிடணும், விட்டுடலாம் இல்ல, அவர்னால என்ன ஆயிடுச்சு, நீ இப்படி பேசுவேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். என்ன சொன்னார்? அல் ஹசன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. அவர் அந்த நேரத்தில் விட்டு கொடுத்தாரே, அது சிறந்த செயல். இவர் இந்த நேரத்தில் போரிட்டார் இல்லை, இதான் சிறந்த செயல். இப்போ அவருக்கு பெரிய மரியாதை இருக்கு, அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இந்த இரு பேர பிள்ளைகளை பார்த்து அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா, இறைவா, சஹீஹான ஹதீஸ், இருவரை நான் நேசிக்கின்றேன். ஃபஅஹிப்பஹுமா, நீனும் இவர்களை நேசிப்பாயாக. வ அஹிப்ப மன் அஹப்பஹுமா, யாரெல்லாம் இவ்விருவர்களை நேசிக்கின்றார்களோ அவரை நீ நேசிப்பாயாக, அவர்களையும் நீ நேசிப்பாயாக. அப்போ அவருடைய வரலாறு கேட்டாதானே அவருடைய நேசம் பாசம் உள்ளத்துல வரும். அப்போ யார் அவருடைய வரலாறை பேசுகின்றாரோ, யார் அவருடைய சிறப்பை பேசுகின்றாரோ அவர்கள் தான் உண்மையான வழியில் இருக்கின்றவர்கள். புரியுதாங்க? அப்போ அந்த ஆஷுரா தினத்தில் நாம் அந்த நாளில் நடந்தது, ஆகையினால் அந்த நாள் வந்தா நமக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஞாபகம் வருகிறது. ஞாபகம் வருகிறது என்பதற்காக இஸ்லாத்துக்கு எதிரான செயல்கள் நாம் செய்யக்கூடாது. சிலர் அந்த நாளில் அந்த பஞ்சா வச்சு நெருப்புல எல்லாம் நடந்து போறாங்க, தப்புங்க. இதெல்லாம் நீங்க ஒரு என்டர்டைன்மெண்டா? அன்னைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. முதல்ல அந்த நாள் நல்ல நாள், இபாதத் செய்ய வேண்டிய நாள். நைட்டுக்கு ஃபுல்லாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு, மியூசிக் அடிச்சுக்கிட்டு, பேண்ட் அடிச்சுக்கிட்டு தீ மிதிக்கிறீங்க. பெரிய விஷயமா தீ மிதிக்கிறது? முஸ்லிம் இல்லாதவர்கள் கூட தீ மிதிப்பாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஷரியத்தின் மீது வாழ்வது தான், ஷரியத் சொன்னபடி வாழ்றது தான் கஷ்டமான வேலை. அது செய்ய முடியல, தீ மிதிக்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது என்னுடைய தலைப்பு இல்லை. அதெல்லாம் அனாச்சாரங்கள், அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. இப்போ வாங்க, ஆஷுராவுடைய தினம் எல்லா நபிமார்களுடைய காலத்துல சிறந்த தினமாக இருக்கிறது. அதுக்கு இன்னொரு உதாரணம் என்னவென்றால், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமையின் காலத்தில் ஆஷுரா தினத்தில் காபா தெரியல, காபா மக்கால இருக்க காபா போர்த்தப்பட்டது. எப்பவுமே ஆஷுரா தினத்தில் தான் அந்த துணியை மாத்துவாங்க. புரியுதாங்க? அதுல இருந்து என்ன தெரியுது? அது யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். என்ன நல்ல விஷயம் இருக்கிறதோ அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் தஆலா ஏதோ கொடுத்துருக்கான் அந்த காலத்துல. புரியுதா? சரி, இப்போ இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைப்போமா? அந்த நோன்பு கடமை இல்லைங்க. முடியலையா, வெயில் அதிகமா இருக்கு, பயணம் இருக்கு, முடியலன்னா நோன்பு விட்டா குற்றம் இல்லை. ஆனா நோன்பு வைத்தால் பெரிய சவாபு கிடைக்கும். என்ன சவாபு கிடைக்கும்? அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் மற்றும் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயிலா அன் சியாமி யௌமி ஆஷுரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆஷுரா தினத்தில் நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. ஃபகாலா, அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு அஸ்ஸனா அல் மாதியா, கடந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் அழிக்கப்படும் அந்த ஒரு நோன்பு வைத்தால். ஒரு நோன்பு இல்லை, 2 வைக்கணும். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம யௌமு ஆஷுரா, புகாரி ஷரீஃபுல் ஹதீஸ், அவ் அமர பிசியாமிஹி,
ரம்ஜானுடைய நோன்பு கடமையானதற்கு முன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள். அந்த நோன்பை வைப்பதற்கு கட்டளை இட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அவர்களிடத்துல ஆஷூராவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. யாரிடத்துல? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்துல. மா அலிம்து அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமா யௌமன் யத்லுபு ஃபضலஹு அலல் அய்யாமி இல்லா ஹாதல் யௌம். சிறப்பை தேடி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சிறப்பை தேடி நோன்பு வைத்தார்களோ ஆஷூரா நோன்பை விட மற்ற எந்த நாளுக்கும் அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யல. இந்த நோன்புக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லி பல நோன்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். ஆனா அதிகமாக ஆஷூரா நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் தந்தார்கள். வலா ஷஹரன் இல்லா ஹாத ஷஹரா, மாதங்களில் ரமலானுடைய மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் தந்து நோன்பு வைத்தார்கள். வரலாறு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. அவர் வைப்பாரு, மற்றவங்களே சொல்ல மாட்டார். மதீனாக்கு வந்தப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கேட்டாங்க, ஏன் நோன்பு வைக்கிறீங்க? அன்னைக்கு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனை விட்டு காப்பாற்றினான். அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தாங்க, அதுக்காக நாமும் நோன்பு வைக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட நாம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உரிமையாளர்களாக இருக்கின்றோம், ஆகையினால் நாமும் நோன்பு வைப்போம், மக்களையும் கட்டளையிட்டார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நாம நன்றி செலுத்துகின்றோம், நோன்பு வைக்கின்றோம். புரியுதாங்க? கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உலக வாழ்க்கையின் கடைசி வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு வைக்கின்ற நேரத்தில், அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால், இந்த உலக வாழ்க்கையின் உயிருடன் இருந்தால், ஏன்னா மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அடுத்த வருடம் நான் 2 நோன்பு வைப்பேன். அதுக்கு விளக்கத்தை சொல்கிறார்கள் ஆலிம்கள், யூதர்களுக்கு சமமாக இருக்கக்கூடாது, நமக்கும் யூதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சொன்னார்கள். ஆகையினால் 9, 10 2 நாட்கள் நோன்பு வைக்கிறது சிறந்தது. 9வது நாள் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் 10வது நாளும் 11வது நாளும் நோன்பு வைக்கலாம். முஸ்லிம்களுடைய வீடுகளில் அந்த நாளில் நல்ல உணவு சமைத்து சாப்பிடுவாங்க. சில பேருக்கு ஹதீஸ் எல்லாம் படிக்க மாட்டாங்க, கிதாப் எல்லாம் எடுத்து படிக்கிற பழக்கம் இல்லை, வெறும் குற்றச்சாட்டு சொல்ற பழக்கம் தான் இருக்கும். இவருக்கு எது தெரியலையோ அது மார்க்கமே இல்லையா? சரி, ஒருத்தர் ஒரு 1000 ஹதீஸ் படிச்சவர், ஒரு 10,000 ஹதீஸ் படிச்சவர் சொன்னாவது எடுத்துக்கலாம். ஹதீஸே படிக்காதவங்க எல்லாம் இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் பிதத்து, அப்படியா? பாருங்க, இது ஹதீஸ் என்ன? அத்தர்ஹீப் வத்தர்ஹீப், நல்ல பிரபலமான புக். இதுல இமாம் முந்துரி, ஜக்கியுத்தீன் அப்துல் அதீம் பின் அப்துல் கவி அல் முந்திரி, பெரிய கிதாப். தர்ஹீப் தர்ஹீப் சொன்னாலே மார்க்கம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் பைஹகில பதிவு செய்யப்பட்டுள்ளது, மற்ற மஜ்மஉ ஸவாயித் தப்ரானியில பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அவுஸா அலா இயாலிஹி வ அஹ்லிஹி யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்தினர்கள் மீது செலவு செய்து உணவளிக்கின்றாரோ, விசாலமாக உணவளிக்கின்றாரோ, நல்ல சமைத்து நல்ல செலவு செய்கிறாரோ, அவுஸா அல்லாஹு அலைஹி சாயிர சனதிஹி, வருடம் முழுவதும் அல்லாஹு தஆலா அவன் மீது ரிஸ்கை விசாலப்படுத்துவான். ஹதீஸ் இருக்குல்ல, ரவாஹுல் பைஹகி, பைஹகி அறிவிக்கிறார். ஒகைருஹு, மற்றவர்களும் மற்ற இமாம்களும் அறிவித்திருக்கிறாங்க. மின் துருகின், பல ஹதீஸுடைய தொடர்ச்சி சனதுகள்.
வான் ஜமாஅத்தி மினஸ் ஸஹாபா, பல சஹாபாக்களை கொண்டு அறிவிக்கிறாங்க. ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்ற சஹாபிங்க அறிவித்தார்கள் சொல்லி அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ். வகாலல் பைஹகி, இமாம் பைஹகி சொல்றார், ஹாதிஹில் அசானீத், எந்தெந்த கிதாபில் இந்த ஹதீஸ் வந்து இருக்கிறதோ அதுல அறிவிப்பாளர்களுடைய தொடர்ச்சியில பலவீனம் இருக்கிறது. வைன்கான தஈஃபத்தன், அந்த எல்லா அறிவிப்பாளர்களுடைய தொடர்ச்சி வந்து எல்லாமே பலவீனமாக இருந்தாலும், ஃபஹியா, அந்த ஹதீஸ், இதா தும்ம பாதுஹா இலா பாதின், ஒரு அறிவிப்பாளரின் தொடர்ச்சி மற்ற அறிவிப்பாளரின் தொடர்ச்சியுடன் சேர்த்தால், அஹதத் குவத்தன், அந்த ஹதீஸுக்கு பலம் கிடைக்கிறது. இங்க ஒரு வேற பிரச்சனை இருக்கு அதனால பலவீனம் சொல்றோம், இங்க வேற பிரச்சனை இருக்கு அதனால பலவீனம் சொல்றோம். ஆனா இந்த ரெண்டு அறிவிப்பாளர்களுடைய சனதை தொடர்ச்சி, அறிவிப்பாளர்களின் தொடர்ச்சியை சேர்த்தால், இந்த ஹதீஸ் நாம எதுக்கு பலவீனம் சொல்றோமோ இந்த ஹதீஸ் வந்ததின் காரணமாக நம்முடைய அந்த சந்தேகம் போயிடுச்சு. அந்த பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா இதுல அது இல்லை. இதுல எதுக்கு நமக்கு எந்த சந்தேகம் இருக்கிறதோ இந்த ஹதீஸ் சேர்ந்ததின் காரணமாக அந்த சந்தேகம் நமக்கு போய்விட்டது. இமாம் பைஹகி சொல்றாரு, இரண்டு அறிவிப்பாளர்களின் தொடர்ச்சி எல்லாமே சேர்த்தால் அந்த ஹதீஸுக்கு என்ன கிடைக்கிறது? பலம் கிடைக்கிறது. அப்போ பலம் கிடைத்த ஹதீஸ் எது? நல்ல ஹதீஸ், ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகையினால் நாம் நோன்பும் வைப்போம், நல்லதை சமைத்து நம்முடைய குடும்பத்தினர்கள் மீது வெறும் உணவு கொடுக்கணும்னு சொல்லல, ஆடைகள் என்ன வேணாலும் அன்னைக்கு நல்ல செலவு செய்யணும் குடும்பத்தினர்கள் மீது. இன்ஷா அல்லாஹ் தாலா வருடம் முழுவதும் அல்லாஹ் தாலா நம்முடைய ரிஸ்கில் பரக்கத் தருவான். எதை நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.